ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன vlog தான். வந்து பார்த்திங்கன்னா ஒரு யான்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் அதுக்கு டைம் எடுத்து தனித்தனி ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பண்ணேன். கொஞ்சம் சின்ன கலெக்ஷன் தான் வச்சுருப்பேன் யான்னு. அப்புறமா பார்த்திங்கன்னா டூல்ஸ் எல்லாம் வந்து தனி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ப்ராப்பராக நான் அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்து நம்ம என்னென்ன யான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்ன யான்ஸ் வாங்கணும், என்ன தேவைப்படுதோ அதை வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அக்ரலிக் யான் தான். சோஃபார் வந்து ஒரு சின்னதாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே வந்து ப்ளூ ஷேட் ஃபேமிலிஸ், அப்புறமா பிங்க், அதுக்கப்புறம் ரெட் ஷேடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே காட்டன் யான் தான். காட்டன் யானோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். காட்டன் யான் எல்லாம் 100% அக்ரலிக் யான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் கிராஃப்ட் காட்டேஜ்னு ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் தான் நான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பிங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% அக்ரலிக் யான். நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் யூஸ் பண்ணுற யான் வந்து இது தான் அக்ரலிக்னா. ஒலிவியாவில் இந்த 100% அக்ரலிக் யான். 1 செகண்ட். ஓகே, இது வாங்குவேன். ஆன்லைன்லேயுமே இந்த யான் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் லிங்க் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மல்டி கலர்ட் யான். இந்த மாதிரி நான் ஒரு நாள் வந்து யான் வந்து என்ன மாதிரி யான் என்னென்ன நீடலுக்கு யூஸ் ஆகும் நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒயிட் கலர் ஷேடெல்லாம் தனியாக, க்ரீன் கலர் ஷேட், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ்டு யான். மல்டி கலர் யான் எல்லாம் தனியாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் என்னோடய டைரி வந்து நான் பேட்டர்ன் ரைட் பண்ணுற டைரி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஹூக் செட்டு. இதில் ஹூக்ஸ் அப்புறமா பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன். இதுவுமே ஒரு புது டூல் செட்டு தான் நான் வாங்கியிருந்தது. என்கிட்ட இல்லாத கொஞ்சம் செட்ஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது ஓகே, நம்மகிட்ட வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுதோ, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்காக நான் வாங்கின நூல் தான். இன்னும் நான் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா நூல்லாம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குதுன்னு. இது வந்து நான் யானுக்காக தான் வாங்கினேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட டாய்ஸ் அந்த மாதிரி ரொம்ப இதாகிருச்சு, யான்லாம் சுருண்டு. இன்றைக்கி வந்து இதை தான் நான் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்க செல்ஃப் வரைக்கும் தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். நிறைய யான்ஸ் வந்து இப்படி இருக்குது. எல்லாத்தையுமே டீடாங்கிள் பண்ணி எடுக்கிற ஒர்க் இருக்குது. நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு யானையுமே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்டு யான்ஸ் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால வந்து நம்ம என்னென்ன யான்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணும் போது இன்னும் என்ன கலர்ஸ் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம யானுக்காக ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் நம்ம ஃபர்தராக வந்து சில டைம் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணவே நமக்கு தோணும். அந்த டே தான் இது. ஸோ எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டின மாதிரி பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து நீட்டாகிடுச்சு. இங்கேயுமே நமக்கு ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இன்னும் போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.